ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோலார் ஸ்டூலை தான் பார்க்க போகிறோம். இது என்னடா சோலார் ஸ்டூலுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இந்த சோலார் பேனலில் நம்ம ஒரு ஸ்டூலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணிட்டா அது கீழே ஒரு லைட் செட் பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு என்ன தேவை அப்படின்றதுனா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் தேவை. ஸ்டூல் மாதிரி ஒரு ஃப்ரேம் செஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி பக்காவாக செஞ்சுட்டு அதுக்கு ஒரு சோலார் பேனல் ஒன்று தேவைப்படும். ஸோ இதோட கண்ட்ரோலரு, பேட்ரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிட்ட பிறகு நம்ம அந்த சோலார் பேனலை ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே இருக்கும். அந்த ப்ளஸ்ஸு மைனஸை கரெக்டாக பார்த்து நம்ம கொடுக்கணுங்க. அப்போ தான் கரெக்டாக வேலை செய்யும். அதே மாதிரி பேட்ரிலையும் கொடுக்கணும், கண்ட்ரோலர்லேயும் போய் கொடுக்கணும். ஸோ அது எதனா டவுட் இருந்ததுன்னா நம்ம சேனல்லே சோலார் பேனல் கனெக்ஷன்ஸோட நிறையா வீடியோஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சூப்பராக பார்க்கவே ஒரு ஹைஜெனிக்காக சூப்பரான ஒரு லுக் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா சோலார் பேனலை நிறையா தூக்கி போடுறோம். அதை மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டூல் செய்யலாம். சோலாரில் ஸ்டூல் பண்ணால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் பாடி வெயிட்டுக்கே அது சூப்பராக தாங்குதுங்க. செம்மையாக இருக்குது. ஸோ நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டூலில் நம்ம வுட்டு காஸ்ட்டை மிச்சப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சோலார் ஸ்டூலில் செய்யலாம். என்கிட்ட இருந்த இந்த பேனல் பெரிய பேனல். நம்ம இன்னும் சின்ன பேனல் கூட வச்சுட்டு நம்ம சோலார் ஸ்டூலில் செய்யலாம். ஸோ இதில் ஒரு லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதாவது ஒரு கண்ட்ரோலர் போட்டுட்டு பேட்டரியை போட்டுட்டு நம்ம அதில் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே அழகாக இருக்கும். இது கார்டன்னு எல்லா இடத்துலையும் நம்ம இந்த சோலாரை யூஸ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள், ஒரு லைட்டை நம்ம அழகாக எரிய வைக்கலாம். இது நம்ம ஒரு எல்இடி லைட்டு தான் போடணும். பட் என்கிட்ட எல்இடி லைட் இல்லாதனால இந்த லைட்டு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு அழகுக்காக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்இடி பல்பை போட்டுட்டு அழகாக பேட்டரிலையும் கண்ட்ரோலர்லையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுங்க. பார்த்தாலே அழகாக இருக்குது பாருங்கள். இன்னும் பேனல் கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சஜஷன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ டேக் கேர், பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.